நிகரான என் தமிழ் அன்னையை முதலில் வணங்கி, ஜல்லிக்கட்டு புரட்சியில் உதயமான தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் அனைத்து அன்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி பேச வாய்ப்பளித்தமைக்கு முதலில் என்னுடைய நன்றிகள். எண்ணற்ற சாதனைகள், கண்டுபிடிப்புகள், அறிவியல் ஆராய்ச்சிகள், செயற்கைக்கோள்கள், அக்னி, பிருத்திவி, திரிசூர், நாக் உள்ளிட்ட ஏவுகணைகள், LCA ரக போர் விமானங்கள், அணுகுண்டுகள் என பல்வேறு சாதனைகளை செய்து காட்டியவர் நம் ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள்தான். இருப்பினும் நீங்கள் செய்த சாதனைகளில் மிகப்பெரிய சாதனையாக எதை கருதுகிறீர்கள் என்ற கேள்விக்கு அவர் என்ன பதில் உரைத்தார் தெரியுமா? ஏவுகணைகளை அனுப்பும் பொழுது அதனுள் செயற்கைக்கோள்களை வைத்து அனுப்புவது வழக்கம். அந்த வகையில் அமெரிக்கா 13 செயற்கைக்கோள்களைத்தான் வைத்து அனுப்பியிருக்கிறது. ரஷ்யா 24 செயற்கைக்கோள்களைத்தான் வைத்து அனுப்பியிருக்கிறது. ஆனால் இந்தியா மட்டும்தான் 124 செயற்கைக்கோள்களை உள்ளே வைத்து அனுப்பியிருக்கிறது. அந்த அளவிற்கு எடை குறைவான உலோகத்தை நான் வடிவமைத்து கொடுத்தேன். இது எனக்கு மகிழ்ச்சிக்குரிய செயல் என்றாலும் நான் பெரிதும் மகிழ்ச்சியாக கருதுவது வேறு ஒன்றைத்தான். நான் ஒரு நாள் குழந்தைகள் காப்பகத்திற்கு சென்றிருந்தேன். அங்குள்ள குழந்தைகள் அனைவரும் போலியோவால் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் கால்களில் அணிந்திருந்த அந்த கேலிபர் ஷூ 3 கிலோ எடையுடன் இருந்தது. அதனால் அவர்கள் நடப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டார்கள். எனவே ஏவுகணையில் வைத்து அனுப்பப்படும் அந்த உலோகத்தை பயன்படுத்தி 3 கிலோவில் இருக்கும் கேலிபர் ஷூக்களை 300 கிராமில் நான் செய்து கொடுத்தேன். அதை அவர்கள் அணிந்து கொண்டு இப்பொழுது நடக்கிறார்கள், ஓடுகிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இதைத்தான் நான் என்னுடைய மிகப்பெரிய சாதனையாக கருதுகிறேன் என்று அவர் பதிலுரைத்தார். விஞ்ஞானத்திலும் கூட மனிதநேயத்தை பார்த்த மகான் நம்முடைய ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள்தான். ஒரு நாள் தனியார் கல்லூரி நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் கலாம் அவர்கள் கலந்து கொள்கிறார். அந்த நிகழ்ச்சியில் மாணவர்களும் எழுந்து நின்று கேள்வி கேட்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. குத்துவிளக்கு ஏற்றி கலாம் அவர்கள் நிகழ்ச்சியை துவங்கி வைக்கிறார். அதன் பின் மாணவர்களின் கேள்விக்கு அவர் பதிலுரைக்கிறார். ஒரு மாணவர் எழுந்து நின்று ஒரு கேள்வி கேட்கிறார். ஐயா, நம் நாட்டின் மிகச்சிறந்த சமத்துவமாகவும் சகோதரத்துவமாகவும் நீங்கள் எதை கருதுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு கலாம் அவர்கள் ஒரு அற்புதமான பதிலை கூறினார். கிறிஸ்தவர்களின் அடையாளமாக கருதுவது மெழுகுவர்த்தி, இந்துக்கள் புனிதமாக கருதுவது குத்துவிளக்கு. கிறிஸ்தவர்களின் அடையாளமாக கருதப்படும் மெழுகுவர்த்தியை பயன்படுத்தி இந்துக்கள் புனிதமாக கருதப்படும் ஒரு குத்துவிளக்கை ஒரு இஸ்லாமியனாகி நான் ஏற்றுகிறேன் என்றால் இந்த நாடு எவ்வளவு சமத்துவமும் சகோதரத்துவமும் வாய்ந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று உரையாற்றினார். அப்படிப்பட்ட இந்திய திருநாட்டில் நாம் பிறந்திருப்பதற்கு பெருமை கொள்ள வேண்டும். கலாம் அவர்களை பெற்றெடுத்ததற்கு இந்த இந்திய திருநாடே பெருமை கொள்ள வேண்டும். உலகம் உள்ள நாள் வரைக்கும் கலாம் அவர்களின் புகழ் மணக்கும், கலாம் அவர்களின் புகழ் மணக்கும். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க.